அந்த அணை உடையிற வரைக்கும் எங்களுக்கு வந்து நீர்மட்டம் 30 அடியில் இருந்தது. நிறைய கிராமங்கள் வீராணம் சோரப்பூர் வரைக்கும் வந்து இந்த ஆற்றுல தண்ணி போய் எல்லா டேமுக்கும் தண்ணி போச்சு. எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. விவசாயி அது நிலைக்கல. திடீர்னு உடச்சதுனால ஆறு பள்ளம் வந்து போய் திருப்பி தண்ணி இந்த பக்கம் வராமல் அப்படியே திருப்பி ஆற்றுலேயே போகுது. கட்டுறன்னு சொல்கிறாங்க, நிதி ஒதுக்குறோன்னு சொல்கிறாங்க. நேர வரைக்கும் எந்த பலனும் செய்யலை. தடுப்பணையை புதிய வடிவமைப்பில் உருவாக்குவதற்காக 75 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டு முன்மொழிவுக்காக அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் விழுப்புரம் மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். டேமேஜ் ஆனதுனால அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 75 கோடி மதிப்பீடு தயார் பண்ணி டிசைன்லாம் வாங்கி மதிப்பீடு 75 கோடிக்கு ரெடி பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ப்ராசஸ்க்காக அனுப்பியிருக்கோம் சென்னைக்கு. தங்கள் வாழ்வாதாரத்தின் நம்பிக்கை ஊற்றான தடுப்பணை ஒரே நாளில் சுக்குநூறாக உடைந்து போனதைக் கண்டு மனமுடைந்த விவசாயிகள் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படும் நாளுக்காக காத்திருக்கின்றனர்.